ஒரு தடவை காலிங் பெல் அடிச்சா திறக்க முடியாதா? நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு வர வேண்டியதா இருக்கும். உடப்ப இங்க நான் வச்சது என்னோட புரோட்டீன் பவுடர் எங்க? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காது. எருமை. என்னது இது? சாப்பாடு. அது தெரியுது. இதுல புரோட்டீன் எங்க இருக்கு? இது ஃபுல்லாவே கார்ப்ஸ் கார்ப்ஸ் கார்ப்ஸ். ஐயோ மா, ஐ நீட் புரோட்டீன். இதுல 1 லிட்டர் எண்ணெய் வேற இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இருடா, இங்க இருக்கு. டேய், கடைக்கு போயிட்டு வாடா. மா, இது என்னோட ரெக்கவரி டைம் மா. உங்களுக்கு ஏன் ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்குது? ஜிம்முக்கு போனா பேரு இவனா நீ? மூஞ்சி அப்படி வச்சு உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா கடைக்கு போயிட்டு வா. இல்ல அடுத்த மாசம் ஜிம் ஃபீஸ் கட்ட மாட்டேன். செருப்பால் அடிப்பேன். போ. இங்க பாரு, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டப்பா டப்பாவா புரோட்டீன் பவுடர் வாங்கி வச்சிருக்கான். எதுக்கு? நான் மூஞ்சில போட்டு உட்கார்றதுக்கா? சீக்கிரம் காலி பண்ணுடா. நான் மல்லி பொடி போட்டு வைக்கணும். டேய், நான் அந்த பூரிய எண்ணெயிலே சுடலடா. நீ முதல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு. தேங்காய் போடாம எப்படிடா குழம்பு வைக்க முடியும்? இங்க பாருடா, டெய்லி எல்லாம் சிக்கன் வாங்கி சமைச்சிட்டு இருக்க முடியாதா? ஏன் உன்னை டெய்லி சிக்கன் சாப்பிட சொன்னது? கூப்பிட அவனை, நான் பேசுறேன். 5 முட்டை ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்குடா ஆகுறது? உப்புமா சாப்பிடுறா, அதுல நான் வெஜிடபிள் எல்லாம் போட்டு தரேன். இந்த தண்ணிக்கு என்ன தூக்க முடியல. நீ எல்லாம் எதுக்குடா ஜிம்முக்கு போற? 24 மணி நேரம் வந்து படுத்து தூங்குறான். நீ எல்லாம் எதுக்குடா ஜிம்முக்கு போற? டேய், மேல இந்த டப்பா எடுறா. நீ எல்லாம் எதுக்குடா ஜிம்முக்கு போற? இவனுக்கு சின்ன வயசுல இருந்து டியூஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் கிளாஸ் ஃபீஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஃபீஸ் கட்டினது போதாதுன்னு இப்போ ஜிம் ஃபீஸ் வேற. இதுல மக்கன்னா ஸ்மூத்தி வேற வேணும்.